பத்மஸ்ரீ செஃப் தாமு அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்போம். சார் வணக்கம். மிக முக்கியமாக இந்த டூரிசம் அவார்டு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்குது. டூரிசமில் ஒரு முக்கியம் எல்லாரும் ஃபுட்டு, அதுக்கு தான் அந்த கேட்டகரியில் நிறைய பேர் இருக்கிறேன். இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்டம் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் டூரிஸ்ட் நிறைய பிரிக்கலாம். ரெசார்ட் இருக்கலாம், அதே மாதிரி பீச் டூரிசம் சொல்லலாம், அது மாதிரி கோவில் டூரிசம் சொல்லலாம். இது மாதிரி பல வகையான டூரிசம்ஸ் இருக்குது. அண்டு ஜனங்க வெளிநாட்டிலேருந்து நிறைய விசிட் பண்ணுறாங்க. நம்ம எப்படி வச்சுருக்கோம் அதாவது ஒரு இடத்துலையும் சரி, மேபி தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடைய கெஸ்ட் ஹவுஸ் ஆகட்டும், அதனுடைய சாப்பாடு ஆகட்டும், நம்ம கலாச்சார சாப்பாடு நம்ம கொடுக்குறோமா, அது அவங்களுக்கு பிடிக்குதா, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு டூரிசம் மாதிரி ஒரு டூரிசம் டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப அட்வான்ஸில் இருக்குது. ஒன்று, அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பாடும் நல்லாயிருக்கு. ஒன்று சாப்பாடுன்னு சொல்லும்போது அந்த நம்ம கல்ச்சர் சாப்பாடு இருக்குது. இன்னும் ஃபாரினர்ஸ்னு வரும்போது அவங்களுடைய கல்ச்சர் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் டூரிசம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் விசிட் பண்ண. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மே ஜூன் ஜூலை பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஃபுல்லாக இருக்குது. அப்போ எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டமாகிடுது. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி இன்னும் கொஞ்சம் நிறைய அவுட்லெட்ஸ், அதாவது ஃபுட் அவுட்லெட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அருமையான சாப்பாடு கொடைக்கானல்லையோ ஊட்டிலேயோ இல்லை ஏற்காடுலேயோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி பில்கிரிமேஜ்னு சொல்லும்போது நிறைய கோயில்கள் இன்றைக்கி ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ் நிறைய இருக்குது. அங்கேயும் நிறைய ஜனங்க வராங்க. முன்னாடி சொன்ன மாதிரி வடநாட்டில் நிறைய பேர் ராமேஸ்வரம் வராங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. அதனால் டூரிசத்தினால நம்மளுக்கு நிறைய இன்கம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த இன்கம்லாம் நம்ம சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதாவது அது போர்ஷாக எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் சொல்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அது கொஞ்சம் இன்னும் நல்லா எடுத்து வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இல்லைன்னு சொல்ல வரல, மிடில் கிளாஸ்லேருந்து அபவ் மிடில் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் கூட நிறைய ரெசார்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டூரிஸ்ட் வில் பி என்ஜாயிங் இட். ஆக்சுவலி பத்மஸ்ரீக்கு பிறகு என்ன மாறி? ஆக்சுவலாக எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பத்மஸ்ரீ அவார்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுதான். ஆனால் எனக்கு செகண்ட் டைம் அப்ளை பண்ணேன். செகண்ட் டைம் எனக்கு கிடச்சிது ஆக்சுவலாக. அதில் பார்த்திங்கன்னா நிறைய சர்வீஸ் ஓரியன்டாக நிறைய பண்ணோம். அந்த அவார்டு கொடுத்த பிறகு கண்டிப்பாக இந்த ரெகக்னிஷன் டிவியில் வந்தாலும் சரி, நம்ம புக் எழுதினாலும் சரி, கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருந்தாலும் தவிர அதை விட 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்க பல மக்கள் ரெகனைஸ் பண்ணி பத்மஸ்ரீக்கு எல்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணி என்னை விஷ் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது ஆக்சுவலி எனக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த ஃபுட்டு அதாவது சமையல் கலைஞர்களுக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்காம இருந்தது. வெளியில் பொண்ணு தேடினா கூட கிடைக்காது, அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் அப்படியே மாறி இருக்கு. உழைப்புக்கேற்ற அந்த ஒரு ரெகனைசேஷன் இப்போ வர கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பச்ச கஷ்டங்கள் இப்போ இது எப்படி மாறி இருக்குது சார்? அதாவது எங்கள் அம்மாவே சொன்னாங்க, இதை படிப்பு படித்தா பொண்ணு தரமாட்டாங்க, பொண்ணு கொடுக்கவும் இல்லை, அதுதான் விஷயம் வேறு. அது நான் சொல்கிறது 80s. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேட்டரிங் காலேஜ் வந்துடுச்சு. நிறைய பேர் இந்த கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பண்ணுறாங்க. இப்போது அப்ராடில் இருக்காங்க, அவங்க சொந்தமாக ஆரம்பிச்சிருக்காங்க, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க, ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய லெவலில் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ இண்டஸ்ட்ரி இவ்வளோ க்ரோத் இருக்குன்றது இப்போ தான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை வந்திருக்கு ஆக்சுவலாக. முதல்ல கேட்ரிங் அப்படின்னா ஐயோ கேட்ரிங் படிக்கிறானா, அவன் கெட்டு போய்டுவான், சமையல்காரன், அவன் குக்கு தான் சொல்லிட்டு தவிர அப்போல்லாம் யாருமே ஷெஃப்னு சொன்னது கிடையாது. இப்போ என் பையன் ஷெஃப்பாக இருக்கிறது பேரண்ட்ஸ் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. அது இந்த ஹோட்டலில் பெருமையாக ஷெஃப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் நுழையிறதே கஷ்டம். சாப்பிட்றதுக்கு அந்த இடத்துல வேலை செய்கிறது நாங்களே பெருமையாக தான் நினைக்கிறோம் ஆக்சுவலாக. அவர் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. அவங்க இப்போ சப்போஸ் லீலா பேலஸில் இருக்காங்க அப்படின்னா என் ஸ்டூடெண்ட் லீலா பேலஸ் இருக்கான்னு சொல்கிறது எனக்கு பெருமை இருக்கும். ஸோ முதல்ல அந்த மாதிரி இல்லை. முதல்ல பார்த்திங்கன்னா எல்லாமே குக்குன்ற லெவலில் தான் பார்த்தாங்க. நானாக ரோட்டில் போகும்போது குக்கர் போடுறதுனா சொல்லுவாங்க. அது மாற்றி ஷெஃப்பாக வர்றதுக்கு நான் ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ண வேண்டிய இப்போ நிலமை ஆச்சு. இப்போ அது இல்லை. இப்போ எல்லாருக்குமே தெரியுது, மக்களுக்கு இன்னும் கிராமத்தில் கூட விழிப்புணர்ச்சி நிறைய ஆயிடுச்சு. கேட்ரிங்கன்னா கண்டிப்பாக என் பையனை சேர்க்கலாம், அவன் பெரிய ஆளாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றது நிறையா எல்லாம் மைண்டு திங்க் பண்ணுறது எல்லாமே அப்ராட் போயிடலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்தளவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஆக்சுவலி. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த துறைக்கு வெளிநாடுகளில் தான் வேலை அப்படின்னு முன்காலகட்டத்தில் இருந்து இப்போ இந்தியா லெவலில் என்னென்ன இந்த துறைக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குது, அரசனுடைய சப்போர்ட் இன்னும் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது? ஆக்சுவலி அப்ராடு போகணுன்னு நெசசிட்டி கிடையாது. த்ரூ அவுட் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த துறையை படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ அதாவது ஒரு ஹோட்டல், கெஸ்ட் ஹவுஸு, டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு,
அண்ட் தென் ஐடிடிசி, டிடிடிசி, கேஎஸ்டிசி இது மாதிரி டூரிசம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை, ரயில்வேலையும் கவர்மெண்ட் வேலை இருக்குது, ஏர்லேயும் கொடுக்குறாங்க. வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள ஒரு படிப்பு அப்படின்னா கேட்டரிங் காலேஜ் தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்னா அதுக்கு மாத்திரம்தான் ஒரு என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்க வராது, இன்ஜினியர்னா அவங்க என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காங்களோ அது. ஆனால் கேட்டரிங் படித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 இடத்துல வேலைவாய்ப்பு நிறையா இருக்குது. டிவைடட் டிபார்ட்மெண்ட் நான் சொல்கிறேன். அது எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம், எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அந்த லவ் பண்ணுறீங்க அந்த ஜாபை, அது வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக வேலைவாய்ப்பு வெளிநாட்டுக்கு போக நெசசிட்டியே கிடையாது. இந்தியாவிலே கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி உணவே மருந்து அந்த காலகட்டத்திலேருந்து வந்துட்டு இருந்தது. இப்போ மீண்டும் எல்லாரும் பழமையை திரும்ப இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப டிலேன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் இதில் என்ன பண்ணணும்? மக்கள் இன்னும் என்ன விழிப்புணர்வு ஏற்படணும்? இன்னும் ஃபுல்லாக அந்த விழிப்புணர்வு வரலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த உணவே மருந்து கான்செப்ட் நான் சொல்கிறது பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வராங்க. பாரம்பரியமான சாப்பாடு தான் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிற சாப்பாடு தான் இப்போ இருக்கிற. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஒரு 7 வருஷமாக தான் இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் வந்திருக்கு. அதில் வந்து குழந்தைங்கள் வந்து பெரியவங்கள வரலும் அது ஈடுபாடு ஜாஸ்தியாகி போச்சு. அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதில்ல, தப்பு இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரலும் பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது. மேபி ஒன்ஸ் இன் அ மந்த் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு, ஆனால் அந்த பாரம்பரியமான சாப்பாடில் இருக்க மருந்து வந்து வாய்ப்பே இல்லை. ஒரு இன்கிரிடியன்ட் பார்த்தா 10 மிளகு இருந்தால் பகையனை வெல்லலாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி அகத்தை சீர் செய்வது சீரகம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு இன்கிரிடியன்ட்டுக்கு வந்து மெடிசனல் வேல்யூ நிறையா இருக்குது. சப்போஸ் நான் ஹெவியாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நான் அந்த சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடித்தா உடனே ஜீரணம் ஆகிடுது. இதெல்லாம் எந்த நாட்டு சாப்பாடுலையும் கிடையாது. நம்ம தமிழ்நாடு சாப்பாட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற இன்கிரிடியன்ட் மட்டும்தான் அந்த மருந்தே உணவே மருந்துன்ற கான்செப்ட் இருக்குது. தவிர மற்றது எதுவுமே இல்லை. அதான் என்னுடைய அறிவுரை உங்களுக்கெல்லாம், பாரம்பரியத்தை மறக்காதீங்க. மருந்தே உணவு கான்செப்ட் பாரம்பரியத்தில் மட்டும்தான் இருக்குது. அது ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டில் கிடையாது. மேபி நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு டேஸ்ட்டுக்கு சாப்பிடலாமே தவிர, ஆனால் அது உணவே மருந்து ஆகுமா, உடம்புக்கு ஒத்துக்குமா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த துரித உணவுகள் வேகமாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த பாரம்பரிய உணவுக்கு மக்கள் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, ரேட் அதிகம், நிறைய கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்காங்களே. இந்த பாரம்பரிய உணவு சரியாக இன்னும் வந்து மார்க்கெட் பண்ணவே இல்லை. பழசெல்லாம் மறந்துட்டோம். நீங்கள் ஒன்று கிராமத்து பக்கம் போனால் தான் அந்த பாரம்பரியமான சாப்பாடு கிடைக்கிறத தவிர நகரத்தில் சுத்தமாக இல்லை. அந்த பாரம்பரியம், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, அம்மிக்கல்லாம் ஆட்டுக்கல்லாம் இப்போ வந்து ஒரு மியூசியத்தில் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அம்மிக்கல்னால் குழந்தைங்களுக்கு தெரியல, ஆட்டுக்கல்னால் தெரியல, உரல்னா தெரியாது, உலக்கன்னா தெரியாத போயிடுச்சு. பழைய மாதிரி திருப்பி அதெல்லாம் வந்தால் அம்மிக்கல்லை அரைச்சி சாப்பிட்டோம்னா, ஆட்டுக்கல் ஆட்டி அது இட்லி சுட்டோம்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. அதுக்கு இந்த மருத்துவ குணம் இருக்குது. அதுதான் யூஸ் பண்ண தவிர எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை. இப்போ இறுதியாக ஒரே கேள்வி சார், இப்போ உங்களுடைய இந்த துறையில் இருக்கக்கூடிய இளம் மாணவர்கள் வருங்காலங்களில் இதை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உங்களுடைய ஒரு அறிவுரை என்ன பண்ணணும்? அதாவது யாரெல்லாம் இந்த துறையில் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மாத்திரம் ஜாயின் பண்ணலாம். பாதியில் விட்டு போகிறவங்களுக்கு இது கிடையாது. ஆக்சுவலாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல் 100% சப்போர்ட் இந்த துறையில் கொடுக்கணும். ஒன்று, யூ மஸ்ட் லவ் யுவர் ஜாப். 2, 3வது இதுதான் நம்ம கேரியர். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் நான் டிசைட் பண்ணேன், எனக்கு வந்து கேட்ரிங் தான் கேரியரு. இன்றைக்கி நான் வந்து பாதியில் விட்டு போயிருந்தேன்னா இந்த அளவுக்கு நான் வந்து முன்னுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரியர் இருக்குது. நீங்கள் அந்த கேரியரில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்ரிங்கில் வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கேட்ரிங்கில் மாத்திரம்தான் இருக்கணும். வேறு யோசனை இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குன்றது ஆணித்தரமான ஒரு உண்மை. கேட்ரிங் சம்பந்தமாக உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.